சென்னை கே நகரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் தலைமை பணிமனையை மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கே நகர் பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் தலைமை பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், விருகம்பாக்கம் சட்டமன்ற வேட்பாளர் பிரபாகர ராஜா மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் அமைச்சர் மா. சுப்பிரமணியனின் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி கழகத்தினுடைய தேர்தல் தலைமை பணிமனையை மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர், மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள் திருக்கரங்களால் இந்த தலைமை அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி கழகத்தினுடைய தேர்தல் தலைமை பணிமனையை மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர், மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள் திருக்கரங்களால் இந்த தலைமை அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தோழமை கட்சிகளோடு இணைந்து தொகுதியில் கடந்த 3 நாட்களாக முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், பொதுநல அமைப்புகளை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், அத்தனை தோழமை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களை சந்தித்து அவர்களை மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறப்போகிறது. அதுக்கு ஒரு அச்சாரமாக தான் இன்று மாண்புமிகு அமைச்சர் இந்த தேர்தல் பணிமனை திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் 2வது முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை இவர்கள் அத்தனை பேரோடு சேர்ந்து பயணித்து மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற மே 4ஆம் தேதி முதலமைச்சருக்கு விருகம்பாக்கம் தொகுதியில் உதயசூரியன் வெற்றி பெற்றிருந்த செய்தியை முதலமைச்சர் செவிகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை பேரும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக நிச்சயமாக மீண்டும் விருகம்பாக்கம் தொகுதியில் முதலமைச்சரின் பணிக்காக உதயசூரியனுக்கு வெற்றி கிடைக்க போது உறுதி.